நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1235வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இனி டே 2 லலிதா திருசதியின் இந்த பாஷ்யத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நேற்று வரைக்கும் 10 நாமாவளி தான் பார்த்தோம். இனிதான் அட்லீஸ்ட் ஒரு 20 நாமாவளியாக பார்த்தா சரியாக வரும். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட். நேற்று தியான ஸ்லோகம் கூட நான் சொல்லலை. இன்னில் தியானம் டெய்லி தியான சங்கம் சொல்லி ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் இருக்கு. இப்போ நம்ம சிந்தூராரண விக்கிரகம் எப்படி லலிதா சகசநாமத்தை சொல்கிறோமோ, இதில் இதுக்கு வேறு தியான ஸ்லோகம் இருக்குது. லலிதா அதிமதுரசாபகஸ்தாம் அபரிமித ஆமோதமான சௌபாகியம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரி வந்தே. இதுதான் தியான ஸ்லோகம். இப்போ 11ஆம் நாமாவளி. கதம்ப குசும பிரியா, கதம்ப மரத்தின் புஷ்பங்கள் மீது விருப்பமுடையவள். கதம்ப மரம் தேவலோகத்தில் உள்ள மரம். அங்கே கற்பக விருட்சங்கள் எனப்படும் மரங்கள் உள்ளன. அது 5 வகை: சந்தான மரம், ஹரிசந்தன மரம், மந்தார மரம், பாரிஜாத மரம், கதம்ப மரம். இவர்களில் கதம்ப மரமானது மேகத்தின் இடிமுழக்கம் கேட்டுத்தான் மொட்டு மலருமாம். இந்த கதம்ப மரத்தின் பூக்களின் மீது அம்பாளுக்கு பிரீத்தி ரொம்ப அதிகம். அது அந்த டென்னிஸ் பால் ஆட்டம். அது அந்த வெள்ளை, மஞ்சள், சிகப்பு, ரோஸு மாதிரிலாம் இருக்குது. இந்த மரங்கள் போலவே நமது அந்தகரணமும் 5 பாகங்கள் கொண்டது: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். இவற்றில் மனமே கதம்ப மரமாகும். இந்த மனத்தின் சத்துவகுணம் கூடிய புஷ்பமே கதம்ப குசும பிரியா ஆகும். அதுவே அம்பாளுக்கு பிரீத்தமானத்தில் இருக்கு. ஸோ 12 கந்தர்ப்ப வித்யா. மன்மதனின் பெயர் கந்தர்ப்பன் என்பது மன்மதனை ரிஷியாக கொண்ட பஞ்சசீ மந்திரத்தின் காதி வித்யா வடிவாக உள்ளவள். மன்மதன் ஞானி. அவரிடம் உள்ள ஞானஸ்வரூபம் அம்பாள் விளங்குவதால் கொள்ளலாம். அடுத்து 13வது கந்தர்ப்ப ஜனபாங்க வீக்ஷணா. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் ஹரநேத்ரா சந்தக்த காமசஞ்சின் ஔஷதி என்கிறது. அம்பாளை பரமசிவனின் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்ட மன்மதனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாள். மேலும் வர்ஷியாம்சம் என்னும் சௌந்தரிய லகரி சோத்திரத்தில் ஆச்சாரியால் சொன்னபடி மன்மதனுக்கு இணையாக அழகையும் எல்லோரையும் ஈர்க்க சக்தியையும் தனது கடைக்கண் பார்வையால் தரக்கூடியவள் அம்பாள். தவிர மன்மதனின் ஜனகன தந்தை ஆன மகாவிஷ்ணு அம்பாள்கிட்ட கட்டளையை செய்ய எப்பொழுதும் சித்தமாக இருக்கிறார். அம்பாள் கடைக்கண்ணால் ஒரு பார்வை பார்த்தால் போதும், அந்த வேலையை செமேற்கொண்டு விடுகிறார். அதேபோல் மன்மதனின் தாயான மகாலட்சுமியும் அம்பாள் கடைக்கண் உத்தரப்படியே செய்ய காத்திருக்கிறாள் சொல்லப்படுறது. கந்தர்ப்ப ஜனகா என்பது மகாலட்சுமியின் இருப்பிடமான தாமரையையும் குறிக்கும். 14வது கற்பூர வீடி சௌரபிய கல்லோலு தடா. கற்பூர வீடிகா என்ற தாம்பூலம் ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம், கஸ்தூரி, குங்குமப்பூ, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இவை கலைந்த தாம்பூலம். இந்த கற்பூர வீடிகாவை அம்பாள் தரிப்பதால் 10 திசைகளில் எப்பொழுதும் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது அர்த்தம். கலிதோஷகரா. கலிதோஷத்தை போக்கவள் அம்பாள். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளை கலிகேஸ்வரநாசினி என்கிறது. கலிகாலத்துக்கான தோஷங்களை அம்பாள் நீக்குகிறாள். கர்மா சாட்சினி. சம்பந்தப்படாது பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சாட்சி என்ற பெயர். நாம் செய்யும் கர்மா, உபாசனை, யோகம், சிரவணம் முதலியவர்களை எப்பொழுதும் அம்பாள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவற்றில் சம்பந்தப்படாது இருக்கிறாள். காரியத்திரி. எல்லாவற்றையும் செய்கிறபவள். சத்தியம் வத, தர்மம் சர என்ற 2 கட்டளைகளை வேதம் விடுகிறது. இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. இந்த வார்த்தைகளுக்குள்ளே ஜீவசக்தியாக அம்பாள் இருப்பதால் தான் நாம் அவளை கட்டளைகளாக உணர்கிறோம். நம்மை காரியங்களை செய்விக்க நன்மை உடையவள் அம்பாள். கர்ம பலப்பிரதா. நம் கர்மங்களுக்கு பலனை தருபவள். நாம் செய்யும் கர்மாக்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. இந்த ஜென்மாவில் பலன் தரும்போது அதை
அதிருஷ்டம் என்கிறோம் அல்லது அபூர்வம் என்கிறோம். நமக்கு காரணம் தெரியாத ஒரு பலன் கிடைக்கும் நல்லதோ கெட்டதோ நாம் செய்யும் வினையே தானாக பலன் தெரியுது என்றால் இல்லை. வினைகளுக்கு ஜீவசக்தி இல்லை. வினை என்பது ஜடப்பொருள், தானாகவே பலன் தர முடியாது. பராசக்தியான அம்பாள் தான் நாம் பண்ணிய கர்மாக்கள் கற்ற பலனை தருகிறாள். புண்ணியம் செய்வதால் நல்லது நடக்கும், பாவம் செய்வதால் கஷ்டம் வரும். இப்பிறப்பிலோ மறுபிறப்பிலோ புண்ணியம் செய்தர் வீட்டில் லட்சுமியாகவும் பாவம் செய்தர் வீட்டில் அலட்சுமியாகவும் அம்பாள் வசிக்கிறாள் என்பது தேவி மகாத்மியம் சொல்கிறது. அடுத்தது 20 நாமாவளி 21. ஏகார ரூபா. பஞ்சசிதி மந்திரத்தின் 2வது அக்ஷரமான ஏகார வடிவாக உள்ளவள். ஏகாட்சரி. ஓம் இது ஏகாட்சரம் பிரம்மா என்று கீதையை சொல்லப்படி பிரம்மஞானம் பிரணவ வடிவில் உள்ளது. பிரணவம் என்பது ஒரே அக்ஷரம். இங்கு ஏக அக்ஷர வடிவில் அம்பாள் விளங்குகிறாள். ஏகம் என்றால் முக்கியம் என்ற அர்த்தம். அக்ஷரம் என்றால் அழிவில்லாதது. இதன்படி பார்த்தால் முக்கியமான அழிவற்ற சக்தியாக அம்பாள் விளங்குகிறாள். ஏகாநேகா ஷராகிருதி. ஏக அக்ஷர வடிவாய் உள்ள அம்பாள் அநேக அக்ஷர வடிவாகவும் உள்ளவள். அகாரம் முதல் ஷகாரம் வரை உள்ள மாத்திருகா அக்ஷரங்கள் வடிவாக உள்ள அம்பாள் இருக்கிறாள். இதையே லலிதா சஹஸ்ரநாமம் சர்வ வர்ண உபசோபிதா என்கிறது. வர்ணம் என்றால் அக்ஷரம். நித்திய இதுதான் அதுதான் என்று குறிப்பிட காட்ட முடியாதவள். ஏதத் என்றால் இப்போது நாம் பார்த்து இவ்விதமாக பொருள் அறியக்கூடியது என்று பொருள். தத் என்றால் நம்மால் உணர முடியாத காண முடியாத பொருள். இந்த இரண்டிலுமே சேராத வஸ்து அம்பாள். ஏகானந்த சிதாகிருதியே. தன்னில் தானே நினைத்து நிற்கும் திளைத்து நிற்கும் சச்சியானந்த ரூபமாய் இருக்கிறாள். ஆனந்தமும் அறிவும் ஒன்றேயான பரம்பொருள். ஞானிகளுக்கு ஆனந்த வடிவாய் தோன்றுவாள். சித் என்பது பரமேஸ்வரன், ஆனந்தம் என்பது சக்தி. சிவசைத்தியக்கு ரூபிணி என்பது லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னபடி இரண்டும் ஒன்றாக விளங்குபவள். ஏவமித்யாக மோத்ய. ஆகமங்கள் இப்படிப்பட்டவள் என்று தன்னை பற்றி போதிக்க முடியாது என்றிருப்பவள். பொதுவாக ஒரு பொருளை பற்றி செல்வதற்கு அதன் குணங்களை பற்றி வர்ணத்தை தான் சொல்ல முடியும். குணாதீத என்று லலிதா சஹஸ்ரநாமம் சொல்வதுபடியே குணங்கள் அற்றவள் என்பதால் அம்பாளை இப்படிப்பட்டவள் என்று சொல்ல முடியவில்லை. ஏகபக்தி தார்சிதா. ஒருமுகமான மனத்துடன் பூஜிக்கப்படுபவள். ஏக வசுவாக பரம்பொருளை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று ஞானத்தில் உபாசிக்கும் ஞான யோகிகளால் பூஜிக்கப்படுபவள். நிர்குண பரபிரம்மே சகுண பிரம்மமான அம்பாள் வடிவத்தில் ஏகாக்கர பக்தி கொண்டவர்களின் பூஜையை ஏற்றுக்கொள்கிறது. ஏலா சுகந்தி சுகரா. ஏலக்காயின் சுகந்தமான வாசனையை உடைய கூந்தலை உடையவள். சுகந்த குந்தலாம்பாள் என்று அம்பாளுக்கு ஒரு பெயர் உண்டு. அம்பாளின் கூந்தல் இயற்கையிலேயே நறுமணம் வாய்ந்தது. இது திருவிளையாடல் சினிமாலேயே ஒரு பெரிய டிஸ்கஷனாக போகுது. ஸோ இன்னி வரைக்கும் 20 நாமாவளி பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் டைம் இருக்குது, 8 நிமிஷம் தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ போகிறதுண்டு. 31. ஏனக்கொடு விநாசினி. பாவமூட்டையை அழிப்பவள். வில்லிலிருந்து கிளம்பிய அம்பை திரும்ப பெற முடியாது. அதுபோல் பலனை ஆரம்பித்து விட்டது பிராப்த கர்மாவை யாரும் அனுபவித்தே ஆக வேண்டும். பிராரத்த கர்மா. ஆனால் அத்வைத பாவனுடைய வழிபடுபவர்களுக்கு பிராரத்த கர்மாவை அம்பாள் அடித்து விடுவாள். லலிதா சஹஸ்ரநாம அம்பாளை பாபநாசினி பாப்பாரண்ய தவானல்லா என்று அழைக்கிறது. கர்ம பலன் அனைத்தையும் அம்பாள் எரித்து விடுகிறாள். மேலும் பாவ செயல்களுக்கு மூல காரணமே அஜ்ஞானம்தான். இந்த அஜ்ஞானத்தை அழிப்பவளாக அம்பாள் விளங்குகிறாள். ஏகபோகா. தான் ஒருத்தியாகவே எல்லா போகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவள். சிவசக்தி என்பதால் தானே பதியாகவும் பத்தினியாகவும் இருக்கிறார். பதியாக அனுபவிக்கும் போகம், பத்தினியாக அனுபவிக்கும் போகம் இரண்டே வாஸ்தவத்தில் தானே வருவிக்கிறார். ஏகரசா. சிங்கார ரசம் மூண்டா என்று லலிதா சஹஸ்ரநாமம் அழைக்க அம்பாள் நவரசங்களில் சிங்கார ரசம் என்னும் ஏகரசமாக இருக்கிறாள். அதேபோல் அரிசுவைகளில் மதுரம் எனப்படும் இனிப்பு சுவையாக இருக்கிறாள். இவ்வுலகில் பற்பல சித்தாந்தங்கள் உள்ளன. ஒவ்வொரு சித்தாந்தத்தை சேர்ந்தவரும் தன்னுடையதே உண்மை என்கின்றனர்.
இதனால் முரண்பாடு உண்டாகிறது. இந்த முரண்பாடுகளுக்கு நடுவே ஒரே உண்மையாக அத்வைத பொருளாய் அம்பாள் விளங்குகிறாள். ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி, அத்வைத ஞானமே எல்லாவற்றிலும் மேலான செல்வம். அச்செல்வத்தை வழங்குபவள். மனிதர்களுக்கு கிடைக்கும் நற்பயன்களில் சிறந்தது மற்றவன் மீது ஆணை செலுத்தக்கூடியதாக இருத்தல். இந்த பலனையும் அம்பாள் தருகிறாள். ஏகபத்திர சாம்ராஜ்ய பிரதா, நம்மை தப்பிக்க செய்வது தாபம் எனப்படும். நம் உடம்பு தேவதைகளை பூஜம் ஒன்று காரணங்களால் விளையும் இந்த 3 தாபங்களுக்கு ஆதபம் என்று பெயர். இந்த தாபங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும் சக்திக்கு ஆதபத்திரம் என்று பெயர். சர்வ சம்சார தாபங்களையும் போக்கும் ஏகசக்தியாக அம்பாள் விளங்குகிறாள். சம்சார தாபங்கள் அத்தனையும் நிரந்தரமாக அழித்து போக ஒரே வழி ஆத்மஞானம் பெறுவதுதான். ஏகாந்த பூஜிதா, ஏகாந்தமாக யோகிகளால் பூஜிக்கப்படுவள். லலிதா சகஸ்ரநாமம் பகீர் முகதுர்லபா என்ற அம்பாளை வெளியே பூஜைகளால் அடைவது கஷ்டம். தன் மனதில் அம்பாளை நிறுத்தி அந்தர்முகமாய் ஆராதனை பண்ற பக்தர்களுக்கு அம்பாள் அருள்புரியால் சொல்லப்படுறது. மேலும் ஏகாந்தம் என்பதே வேதாந்தத்தின் அந்தம் என்று அர்த்தம் கொள்ளலாம். வேதத்தின் அந்தம் என்று உபனிஷத்துகள் பூஜிக்கப்படுபவள் அம்பாள். இந்த லலிதா சகஸ்ரநாமம் சர்வோபது உத்கிருஷ்டா என்று இதையே கூறுகிறது. ஏதமான பிரபா, சூரியன் உட்பட எல்லா பொருள்களையும் உள்ள பிரகாசத்துக்கு மூலப்பொருள் அம்பாள் தான். ஏஜ தனேக ஜெகதீஸ்வரி, ஏஜத் என்றால் அசைகின்ற என்ற பொருள். அசையும் பொருள் அனைத்தனைக்கும் எஜமானி அம்பாள். ஏஜத் என்றால் தோன்றுகின்ற என்ற பொருள் உண்டு. எனவே அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாம் அடங்கிய நாம் காணும் உலகம் அனைத்துக்கும் அம்பாளை ஈஸ்வரி. ஏக வீரா சம்சேவியா, அசாதாரண தைரியம், கம்பீரம், வீரம் எனப்படும். மேலும் புலனைந்து வென்றான் தன் வீரமே வீரமாம் என்று ஔவையா சொன்னபடி பார்த்தால் மனதை அடக்கிய யோகிகளின் வீரர்களே அல்லலாம். தவிர பரசுராமரின் தாயான ரேணுகா தேவிக்கும் ஏக வீரா என்ற பெயர் உண்டு. அம்பாளின் அம்சமாக உதித்தவளே ரேணுகா. மேலும் லக்ஷ்மி, சரஸ்வதி, பிரம்மா, விஷ்ணு இவர்களும் வீரர்கள் எனப்படுவர். ஒவ்வொன்றாக காட்சி புலனைந்து வென்றான் என்று தன் வீரியமே வீரமாம் என்கிறார் ஔவையார். வீரர்கள் எனும் இவர்களால் பூஜிக்கப்பட்டவள் அம்பாள். ஏக பிரபாவசாரணி, பிரபாவம் என்றால் பிரபுவாய் இருக்கும் தன்மை. உலகில் ஒரே பிரபுவாய் அம்பாள் விளங்குகிறாள். யாருக்கும் மேலே பிரபு இல்லையோ அந்த சக்தியே அம்பாள். பிரபாவம் என்றால் தன்னை சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றும் குணம் என்ற அர்த்தம். இவ்விஷயத்தில் ஒப்பு உயர்வற்றவள் அம்பாள். அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்கிற லலிதா சகஸ்ரநாமம். பிரபாவம் என்பது ஈஸ்வரத்தன்மையும் குறிக்கும். அத்வைத பொருளாய் ஒன்றே ஒன்றாக எல்லையில்லா பரம்பொருளாக அனாதியாக உள்ள வஸ்துவே ஈஸ்வரனாய் ஜெகத்தை ஆள்கிறது. 40 நாமாவளிக்கும் பார்த்துருக்கோம். இதோட இன்னையோட பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள்.